Hi guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஊப்ஸ் கான்செப்டோட நம்ம வந்து முடிச்சிருந்தோம். இந்த டைம் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, அதுக்கப்புறமா அது தொடர்ந்து நம்ம வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலா ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், இன்டர்வியூவில் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூஷன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஊப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இன் which program is organized as a collection of object class method அப்படின்றது பார்த்திருந்தோம். அதில் வந்து கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ வந்து போய் விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 பிரின்சிபல் ஆஃப் ஊப்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஊப்ஸ்லேயே வந்து ரொம்ப முக்கியமான அந்த 4 பிரின்சிபல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ரக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன். இது வந்து நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கலாம். பட் நம்ம இப்போதைக்கு வந்து பேசிக் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுற ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே எப்படி மென்ஷன் பண்ணணும், கேப்ஸ் எப்படி வரணும், ஸ்மால் எங்கே வரணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து ஜாவாவில் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன் இருக்குது. இது வந்து நோட்டேஷன்னு சொல்லுவாங்க, கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்ன அப்படின்னா பாஸ்கல் நோட்டேஷன், கேமல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. பாஸ்கல் நோட்டேஷன் அப்படின்றது என்ன, அது எங்கே வருது அப்படின்னா அதாவது ஈச் வேர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். அதாவது வந்து ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கண்டிப்பாக வந்து கேப்ஸில் இருக்கணும். அதுதான் வந்து பாஸ்கல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் நேமில், கிளாஸ் நேமில் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேமல் நோட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், ரிமைனிங் ஈச் வேர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல். அதாவது அந்த ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் ஸ்மாலாக இருக்கணும். அதை தொடர்ந்து வர்ற அடுத்தடுத்த லெட்டரோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அடுத்தடுத்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். அது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேமில், வேரியபிள் நேமில், மெத்தட் நேமில். இந்த கேமல் அண்ட் பாஸ்கல் நோட்டேஷனை கண்டிப்பாக வந்து மறந்துடாதீங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராம் நம்ம எழுதுவோம் அப்படின்னா ப்ராஜெக்டில் போய்ட்டு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணி பேக்கேஜுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், கிளாஸ்க்குள்ளே நம்ம மெத்தட் க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா மெத்தடுக்கு கீழே மெயின் ஃபங்க்ஷனலுக்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து நான் போன வாட்டி எப்படி அதாவது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கும் வந்து அதை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் வந்து இந்த கேமல் பாஸ்கல் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆண்ட் அப்படின்றது தான் ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் நேம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்குது, கேப்ஸில் இருக்குது. இது வந்து கிளாஸ் நேம். இது வந்து மெத்தடு, ஏன்னு ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டேன், பின்னு ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, அப்புறம் என்ன பண்ண போகிறேன், நான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். ஆல்ரெடி நான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எப்படி இருக்கும், கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், நியூ கிளாஸ் நேம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிளாஸ் நேம் அப்படின்ற இடத்துல வந்து எல்லா வேர்டுமே வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேப்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆப்ஜெக்ட் நேம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் இருக்கும், செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ வந்து நான் கிளாஸ் நேமுக்கு வந்து பாஸ்கல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் நேமுக்கு வந்து நான் கேமல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே ஆல்ரெடி போட்டிருக்காங்க பாஸ்கல் நோட்டேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணோன்னா ப்ராஜெக்ட் நேமில், கிளாஸ் நேமில். கேமல் நோட்டேஷன் எங்கே யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நேமில், வேரியபிள் நேமில், அப்புறம் மெத்தட் நேமில். இதுதான் வந்து நம்ம 2 மெத்தட் எடுத்துக்கிட்டோம். 2 மெத்தடுமே ஒரு வேர்டில் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு லெட்டரில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த லெட்டருமே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஸ்மாலாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி மெத்தட் கால், அதாவது கிளாஸ் நேம் இங்கே என்னன்னு நான் சொன்னேன், ஆண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட், அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் நேம். ஆப்ஜெக்ட் நேம் வந்து நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு நியூ, மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்ன, ஆண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன். அதுக்கப்புறமா மெத்தட் காலிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம். இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் நேமுக்கும் மெத்தட் நேமுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேமல் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஆப்ஜெக்ட் நேம்ன்றது என்ன, ஜி டாட் மெத்தட் நேம் என்ன, ஏ. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா z.a z.b அப்படின்னு
என்ன பண்ணியிருக்கேன், மெத்தடை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரி எப்படி வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபைலில் அதாவது எக்லிப்ஸும் ஜாவாவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஜாவா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்லிப்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து ஜாவா அண்ட் எக்லிப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபைலில் நியூவில் ஜாவா ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் நேம் நம்ம என்னவா மென்ஷன் பண்ணியிருக்கணும், பாஸ்கல் நோட்டேஷன். அதே மாதிரி எஸ்ஆர்சியில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேக்கேஜ் நேம் வந்து எப்படி இது பண்ணியிருக்கணும்னா, அதாவது டெஸ்ட் டாட் இல்லைனா இன் டாட் இல்லைனா ஓஆர்ஜி டாட் அப்படின்னு சொல்லி போட்டு பேக்கேஜ் நேம் வரணும். பேக்கேஜ் நேமுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அதாவது பேக்கேஜ் நேம்லேயுமே நம்ம வந்து கேமல் நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னவா இருக்கணும், ஸ்மால் லெட்டராக இருக்கும். அடுத்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா, அதாவது பேக்கேஜ் நேமில் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் கிளாஸ் நேம் அப்படின்றது கிளாஸ் நேம் என்னவா இருக்கணும், பாஸ்கல் நோட்டேஷனாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து எப்படி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து என்னன்னா எக்லிப்ஸ். ஓகேங்களா. இந்த எக்லிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டு கிரியேட் எ ப்ராஜெக்ட். எப்படி நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபைலில் நியூவில் ஜாவா ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் நேம் என்னவா கொடுக்கணும், பாஸ்கல் நோட்டேஷனாக இருக்கணும். அப்போ பாஸ்கல் நோட்டேஷன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். இப்போ வந்து நான் சாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் வந்து இங்கே வந்து பாஸ்கல் நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், சாம்பிள் ப்ராஜெக்ட். இங்கே பாருங்க, சாம்பிள் ப்ராஜெக்ட்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கிரியேட் எ பேக்கேஜ். எப்படி பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறது, எஸ்ஆர்சியில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் பேக்கேஜில் போயிட்டு பேக்கேஜ் நம்ம எப்படி இது பண்ணணும், ஓஆர்ஜி டாட் அதுக்கு இல்லை இன் டாட் அந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் நேம் போட்டு டாட் வச்சு அதுக்கப்புறமா பேக்கேஜ் கூட க்ரியேட் பண்ணேன். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓஆர்ஜி டாட் அப்படின்ட்டு போட்டு நான் வந்து பேக்கேஜ் நேம் என்ன வைக்கிறேன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ்ஆர்சியில் ரைட் கிளிக் பண்ணி பேக்கேஜில் பேக்கேஜ் நேம். அடுத்தது வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி பேக்கேஜ் நேமில் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் கிளாஸ் நேம், அதாவது பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் கிளாஸ் நேம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பாஸ்கல் நோட்டேஷனாக இருக்கணும். அப்போ நான் சாம்பிள் கிளாஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போது என்னோட கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து ப்ரோக்ராம் இப்போ வந்து ரைட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுதான் வந்து ப்ரோக்ராம். அதாவது ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் என்னவா இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாக இருக்கணும். இது என்ன, பாஸ்கல் நோட்டேஷன் கொடுத்தாச்சு. ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ்க்குள்ளே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மெத்தட் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன், கேமல் நோட்டேஷனாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட் கீ வந்து 2 வகையான ஷார்ட் கீ இருக்குது. நம்ம அது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நார்மலாக மெத்தட் நேம் கூட போடலாம். இப்போ வந்து AMP ID இது வந்து கேமல் நோட்டேஷனில் இருக்கணும். நான் வந்து EMP IDன்றத நான் வந்து மெத்தட் நேமாக கொடுத்துட்டு கண்ட்ரோல் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். ஓகேங்களா. கண்ட்ரோல் அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி மென்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் அதை வச்சு என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு மெத்தட் கிரியேட் ஆகிடும். இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரைவேட் மெத்தடாக வந்து கிரியேட் ஆகும். ப்ரைவேட் மெத்தட் வந்து வித்தின் த கிளாஸ்க்குள்ளே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுவே இன்னொரு மெத்தட் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, பப்ளிக்னு போட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே காமிக்கும் பப்ளிக் மெத்தடா
இல்லை ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு வரணுமா. அப்போ பப்ளிக் மெத்தட்னு கொடுத்தீங்கன்னா அந்த மெத்தட் வந்துடும். இந்த மெத்தடோட இந்த நேம்ன்ற இடத்துல மட்டும் நீங்கள் போயிட்டு எம்பி டீட்டெயில், அவ்வளோதான். இது வந்து ப்ரைவேட் மெத்தடாக க்ரியேட் ஆகும். நீங்கள் பப்ளிக்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து பப்ளிக் மெத்தடாக வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெத்தடோட நேம் எப்படி இருக்கணும், கேமல் நோட்டேஷனாக இருக்கணும். கிளாஸோட நேம் பாஸ்கல் நோட்டேஷனாக இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இது பண்ணும். இப்போ வந்து system டாட் அவுட் டாட் println அப்படின்றது கொடுத்தா என்ன ஆகும், அதில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ இதோட ஷார்ட் ஃபார்ம் எப்படின்னா sys அவுட்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. அப்புறம் இது உள்ள நம்ம டபுள் கோட்டேஷனில் எது கொடுக்குறோமோ அது என்ன ஆகும், நமக்கு இங்கே அப்படியே பிரிண்ட் ஆகும். எம்பி ஐடி இஸ் 101. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்குறேன், sys out control space bar emp name is dj. ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி மெயின் எப்படின்னா மெயின் போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் தட்டினீங்கன்னா கீழே மெயின்றது வந்துடும். என்டர் கொடுத்தீங்கன்னா மெயின் கிரியேட் ஆகிடும். இந்த மெயின்குள்ளே தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் நேம், அதாவது கிளாஸ் நேம் என்ன, இங்கே வந்து சாம்பிள் கிளாஸ் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம் வந்து என்னவா இருக்கலாம், அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கேமல் நோட்டேஷனாக இருக்கணும். அப்போது ஆப்ஜெக்ட் நேம் என்ன, எஸ் அப்படின்னு கொடுக்குறேன், இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் என்ன, சாம்பிள் கிளாஸ். இப்போ வந்து மெத்தட் காலிங் எப்படி சொன்னேன், ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் அப்படின்னு சொன்னேன். இங்கே ஆப்ஜெக்ட் நேம் என்ன, எஸ் டாட், மெத்தடோட நேம் என்னன்னா emp id and s டாட் emp details. இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸில் போயிட்டு ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே ரன் ஆகிடும். இந்த 2 இடத்துல என்ன இருக்கோ அது வந்து என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து சிம்பிள் பிரிண்ட். இதுவே வந்து இதில் டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணோம். இப்போ டபுள் கொட்டேஷன் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா int a is equal to 10. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஏ மட்டும் நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ வந்து இது வேரியபிள். ஓகேங்களா. அந்த வேரியபிள் நான் கொடுக்கும்போது அந்த வேரியபிளில் என்ன இருக்கோ அது வந்து என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். பாருங்க 10. இப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தோன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ அதில் இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணோம். இதுவே வந்து ஒரு வேரியபிள் நேமை நம்ம கொடுத்தோன்னா அந்த வேரியபிளில் என்ன இது இருக்கோ அதை என்ன பண்ணோம், நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து சிம்பிள் ப்ரோக்ராம். இது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் தரேன். இது வந்து நீங்கள் எனக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த நோட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 3 ப்ரோக்ராம் எனக்கு பண்ணி எனக்கு வந்து நான் கீழே ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு டெலிகிராம் குரூப்பில் எனக்கு உங்களோட அவுட்புட்டை, அதாவது இதோட அவுட்புட் இருக்குல்ல, இந்த கன்சோலில் இருக்கிற அவுட்புட்டை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு இந்த ஸ்னிப்பட் டூல் மூலமாக இதை என்ன பண்ணுங்கள், இப்படி எனக்கு க்ராப் பண்ணி அதை சேவ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்கள், உங்களோட நேமோட எனக்கு இந்த அவுட்புட் அனுப்புங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் வந்து இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இது வந்து நீங்கள் வந்து வெறும் கம்ப்யூட்டரில் பண்ணி பார்த்தா மட்டும் போதாது, நீங்கள் ரைட்டிங் எழுதியும் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இன்டர்வியூக்கு போகும்போது இந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கேமல் நோட்டேஷனில் எழுதுறீங்களா, பாஸ்கல் நோட்டேஷனில் எழுதுறீங்களா, கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களா, அதேமாதிரி இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் println வந்து நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்களா, இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ப்ரோக்ராம் போட்டு ஓனாக போட்டு பாருங்கள். எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஓனாக போட்டு அனுப்பி வைங்க. ஓகேங்களா.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.